வணக்கம். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி. அதாவது இது வந்து பீச் டச் ப்ராப்பர்ட்டி. சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கோவா ஸ்டைலில் இருக்கும். இது வந்து ஒரு ஐலாண்டில் வந்து நம்ம கவர் பண்ணிகிட்ருக்குறோம். 3 பக்கமும் நம்மளுக்கு தண்ணி. அதாவது சொல்லப்போனால் 4 பக்கமும் தண்ணி தான். ஒரே ஒரு பிரிட்ஜ் மட்டும்தான் நம்மளை கனெக்ட் பண்ணுது. இது வந்து ஈசிஆர் முதலியார் குப்பம் போட் ஹவுஸ் அருகாமையில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டி இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காம்பவுண்ட் முடியுது பாருங்கள். இந்த காம்பவுண்ட்லேருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட். இந்த காம்பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை ஈபி போல் தெரியுது பாருங்கள், 3வது போல். அது வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. டைரக்ட் பீச் எண்டு. சரௌண்டிங் 4 பக்கமும் தண்ணி அப்படின்னா 2 பக்கம் பேக் வாட்ரு, இன்னொரு பக்கம் பீச்சும் பேக் வாட்டரும் கனெக்ட் பண்ணுற இடம், இன்னொரு பக்கம் பீச். தெரியுதா பாருங்கள், அவங்க ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இந்த சரௌண்டிங்கில் அதிகமாக என்ன இருக்குன்னா பீச் வில்லா இருக்குது, அதோடு பார்த்தீங்கன்னா ரெசார்ட் இருக்குது, பீச் ஹவுஸ் இருக்குது. இந்த சரௌண்டிங்கில் சும்மா வந்து எல்லாத்தையும் காமிக்க முடியாது, ஒரு 2 மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இப்போ நின்றுட்டுருக்கிறது நம்ம ப்ராப்பர்ட்டியோட உள்ளுக்குள்ளே வந்து மிடில் நின்றுட்டுருக்குறேன். அதாவது நம்மளுக்கு வந்து 2 பக்கம் வந்து நம்மளுக்கு காம்பவுண்ட் வருதுங்க. இது வந்து பீச் கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 5 அடி ஹைட்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பீச்சாண்ட கொஞ்சம் டவுனில் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேடு ஏறும். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். பீச் ரொம்ப அங்கேருந்து அப்படியே வருது பாருங்கள். இதான் ப்ராப்பர்ட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பக்கம் 4 பக்கமும் தண்ணி இருக்கிறதுனால இது ரொம்ப மேடாக இருக்கும் பகுதியே. ரொம்ப அதாவது இதிலேருந்து நம்ம மண் எடுக்கிறோன்னா குறைஞ்சது ஒரு 1000 லோடுக்கு மேலே இதில் மண் இருக்குது. அந்த அளவுக்கு இது ஹைட்டான பகுதி. எவ்வளோ பெரிய ஹைட்டு இது. பீச்சுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி ஹைட்டு கிட்டத்தட்ட இருக்குது. 30 அடியில் 40 அடி ஹைட்டு கிட்டத்தட்ட இருக்கும் பீச்சிலேருந்து பார்த்தா. இப்போது நான் பேக் சைடு மிடில் இருக்கேன். பேக் சைடு வந்திருக்கேன். இது டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர். இது டோட்டல் ஏரியா 5 ஏக்கரு. ரோடு பகுதி அது தெரியுது பாருங்கள், அதுதான் ரோடு. இப்போ நம்ம பீச் டச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பீச் கிட்ட வந்துட்டோம். அதாவது பீச் ஃப்ரண்டேஜ் வந்தீங்கன்னா 300 ஃபீட். அதே மாதிரி ரோடு ஃப்ரண்டேஜும் 300 ஃபீட். தெரியுதா பாருங்கள். நம்ம இப்போ பீச் ஆண்ட வந்துட்டோம். பீச் எப்படி இருக்குன்றத பாருங்கள். அதாவது இந்த இடத்துல 0% கூட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. யாராலும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எப்போதும் வராது. இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறவங்க எல்லாருமே விஐபி அண்டு விவிஐபி அந்த மாதிரி ஆட்கள் தான் வாங்கியிருக்காங்க. அது தெரியுது பாருங்கள் ரோடு. ஓகேங்களா, இதான் ரோடு இருக்கிற பகுதி. நீட்டான லொக்கேஷன், டீசெண்டான லொக்கேஷன், எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு லொக்கேஷன். இந்த சரௌண்டிங்கில் அதிகமாக வந்து பீச் ஹவுஸு அண்ட் ரெசார்ட்டு, பீச் வில்லா அந்த மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. அதையும் காமிக்கிறேன். அதாவது பீச் கிட்டையே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி ரொம்ப மேடு தான். இன்னும் ரோடு கிட்ட பார்த்தா ரொம்ப மேடு. ரோடு தெரியுதா பாருங்கள், அது ரொம்ப மேடு. இதோ தெரியுது பாருங்கள், இந்த காம்பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரே ஸ்ட்ரைட்டாக போகுது. அதே மாதிரி அதோ தெரியுது பாருங்கள் காம்பவுண்டு, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸ்ட்ரெயிட்டாக போகுதுங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி தான் முழுவதுமாக 5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. ஈசிஆர் முதலியார் குப்பம் போட் ஹவுஸ் அருகாமையில் இருக்குது. இது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அருகாமையில் உள்ள தார் ரோடு, பீச் அக்சஸ்க்காக. தெரியுதா பாருங்கள், நம்ம ப்ராப்பர்ட்டி அதுவும் இருக்குது. இது வந்து பீச் அக்சஸ்க்காக இந்த ரோடு. ஒரு காலகட்டத்தில் நீலாங்கரை, கொட்டிவாக்கம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிடும். அதான் டெவலப்டில் இல்லை, லேண்ட் லொக்கேஷனில் ப்ரைம் லொக்கேஷன். அதெல்லாம் விட இது பல மடங்கு ப்ரைம் லொக்கேஷன். நேரில் பார்க்கும்போது தெரிய வரும். அதாவது ஒரு பக்கம் பேக் வாட்ரு, இன்னொரு பக்கம் வந்து பீச்சு, இன்னொரு பக்கம் பேக் வாட்ரு, இன்னொரு பக்கம் போட் ஹவுஸு, இன்னொரு பக்கம் பக்கிங்ஹாம் கால்வாய். அந்த மாதிரி நல்ல ஒரு இதுதான். பீச் தெரியுதான்னு பாருங்கள். நம்ம ப்ராப்பர்ட்டி அதை தெரியுது பாருங்கள், அதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி. கிட்டவட்டமாக காமிக்கிறேன். இப்போது நம்ம இடத்துக்கிட்ட வந்தாச்சு. இதுதான் நம்ம வந்து பீச் ஆண்ட போயிட்டு வந்திருந்தோம். இப்போ வந்து நம்ம இடத்துக்கிட்ட வந்தாச்சு. அடுத்தது நம்ம போட் ஹவுஸும் நான் காமிக்கிறேன். நம்ம இடத்துலேருந்து பேக் வாட்டரு வெறும் 50 மீட்ரு தான். நம்ம இடம் வந்து ரொம்ப மேடான பகுதி. 2 பக்கம், ஒரு பக்கம் பீச்சு, ஒரு பக்கம் பேக் வாட்ரு. இதனுடைய ப்ரைஸ் 1,65,000 ரூபா. இன்றைய தேதிக்கு இந்த பீச் டச்சில், இந்த விலையில், ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த விலையில் எங்கேயுமே இல்லை. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது போட் ஹவுஸ். இப்போ நம்ம வந்து போட் ஹவுஸ் ஆண்ட வந்திருக்கிறோம். போட் ஹவுஸ் தெரியுதா பாருங்கள். நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தது அந்த லொக்கேஷனில் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். மேலாண்ட பீச் தெரியுதா பாருங்கள். இந்த பேக் வாட்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5,000 ஏக்கர் அளவுக்கு ஒரு பெரிய பேக் வாட்டர். மிகப்பெரிய பேக் வாட்டர் இது. ஓகே, ஓகே. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.